அனைவருக்கும் வணக்கம். உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்ட்ரெஸ் ஆன மனசுக்கு டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தியான முறைகள் இருக்குது, சில யோக முறைகள் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த உடம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இருக்குதுங்க. நம்ம யோக மரபில் யோக நித்ரா அப்படின்னு ஒரு ஒரு யோகா தியானம் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, படுத்தவாறு அதை செய்வாங்க. அது 10 நிமிஷம், 20 நிமிஷம் பண்ணுவாங்க. உடம்பு டீஸ்ட்ரெஸ் ஆயிரும். இந்த 10 நிமிஷம், 20 நிமிஷம் கிடைக்காதவங்களுக்கு, உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு ரொம்ப எளிய ஒரு யோக நித்ராவ தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இந்த எளிய முறை நீங்கள் உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு பிறகு கூட பண்ணலாம். ஸோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய இறுக்கங்களை ரிலீஸ் பண்ணிரும். ஏன் உடம்புல இறுக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இறுக்கம் இருந்தால் மனசு சரியாக செயல்பட முடியாது இல்லைங்களா? அதே போல் உடம்புல இறுக்கங்கள் இருக்கும்போது, உடம்போட அந்த பகுதி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் உடம்புல அந்த பகுதியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு அசௌகரியங்கள் வரக்கூடும். இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா, அந்த உடம்புல அந்த உறுப்பில் ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். மனசை டீஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி உடம்பை டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கங்க. எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கிடலாம். காலை நீட்டி உட்காந்துக்கலாம், காலை மடக்கி உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம். எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இதை பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. உட்கார்ந்தபடி உங்கள் கண்ணை மட்டும் நல்லா மூடிக்கிட்டு, டென்ஷன் எதுவும் இல்லாமல், எதை பற்றியும் யோசிக்காமல், ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் உணர்வுகளை உங்கள் தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் மெல்லமாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்கேனிங் நமக்கு தெரியும் தானே, இந்த அப்படியே ஒரு ஒளி மாதிரி போகும் இல்லைங்களா, மேலேருந்து கீழே. அதே மாதிரி உங்கள் வெளிப்புணர்வு, அதாவது உங்கள் உணர்வு, உங்கள் உள்ளுணர்வை, உங்கள் ஃபோக்கஸை ஸ்ட்ரெயின் இல்லாமல், ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் முதல்ல உங்கள் தலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த டீப்பான ஃபோக்கஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப இயல்பாக, ஸ்ட்ரெயின் இல்லாமல், கஷ்டப்படாமல் இயல்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் தலையை ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? தலையை ஃபீல் பண்ணுங்கள். மெல்லமாக ஃபீல் பண்ணிட்டே வாங்க. தலை, நெத்தி, கண், மூக்கு, வாய், கழுத்து, இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இயல்பாக உங்கள் தலை, உங்கள் முகத்தை பாருங்கள். ரொம்ப இயல்பாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கழுத்துக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு, இந்த உடம்பை விட்டு போயிடும். சரிங்களா? இதற்கு பிறகு உங்கள் உணர்வை உங்கள் தோல் இருக்கு இல்லைங்களா, தோள் பட்டை, அதில் கொண்டு வரணும். பிறகு நெஞ்சு, அப்புறம் நம்ம வயிறு, கைகள், நம்ம இடுப்பகுதி, கீழே கால்கள், முட்டு, பாதம், இப்படி ஒவ்வொரு பகுதியாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்கேனிங்னு சொல்கிறது உங்கள் உணர்வு மூலமாக இயல்பாக உங்கள் உடலோட ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டே வரணும். இப்படி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ், இறுக்கங்கள், தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், நரம்பில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், இதெல்லாம் உடம்பை விட்டு வெளில போயிடும். சரிங்களா? இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல எந்த பகுதியிலையுமே இறுக்கங்கள் இருக்காது. இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நிறைய விதமான நோய்கள் இந்த இறுக்கங்கள் மூலமாக தான் வருது. இந்த இறுக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கூடயே எப்பவும் இருக்கும், நம்ம கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் இந்த மெத்தடில்
நீங்கள் உங்கள் உடம்பை பார்க்கும்போது, உணர்வு மூலமாக உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்கும் பொழுது, இறுக்கங்கள் உங்கள் உடம்பை விட்டு போயிடும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தியான மெத்தடாக இருக்கும். மனசும் ரிலாக்ஸ் ஆயிரும், உடம்பும் ரிலாக்ஸ் ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த இறுக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கவனிக்காமல் கண்டினியூவாக போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உடம்புல போய் எங்கேயாவது இறுக்கமாக உட்கார்ந்து கொள்ளும். உதாரணமாக, ரொம்ப கோவமாக இருக்கும்போது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வயிறில் போயிட்டு, வயிறில் நிறைய ஆசிட்டை உருவாக்கிரும். பயம் அதிகமாக இருக்கும்போது, அந்த பயத்தை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா, அந்த பயம் நம்முடைய கிட்னியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்கும்போது, தொடர்ந்து சோகமாக இருக்கும்போது, ஒரு ஒரு விதமான ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணும்போது, அந்த பேர்டன் பார்த்திங்கன்னா உடம்புல நம்ம முதுகு இருக்கு இல்லையா, முதுகு, இடுப்பு இதில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடங்களில் ஒரு இறுக்கத்தை உருவாக்கும். அதையும் கண்டுக்காமல் விட்டோம்னா முதுகு வலி, இடுப்பு வலி இது போன்ற பிரச்சனைகள் வரும். உடம்புல இருக்கிற ஏறக்குறைய 99% ஆஃப் நோய்களுக்கு வந்து மனசில் இருந்து உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது அப்படியே உடம்புல போய் இறுக்கமாக மாறி நோய்களை உருவாக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த டீஸ்ட்ரெஸ் உடம்பை டீஸ்ட்ரெஸ் பண்ணுறக்கூடிய இந்த எளிய பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். நன்றி, வணக்கம்.